சிறிய சிறிய இறகுகள் என்கின்ற கவனத்தை நீ சேர்த்து கொண்டால் வானம் என்கின்ற வெளியில் நீ பறப்பதற்கான அந்த பெரும் சிறகு உன்னை வந்து சேரும். ஒன்றை தவற விட்டாலும் பறக்க முடியாது. அதனுடைய ஆயுள் குறையும். ஒவ்வொரு இறகாக சேர்ந்தால்தான் சிறகு. ரொம்ப கூர்ந்து கவனிங்க என் பேச்ச. எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் இந்த பயிற்சி இருக்குல்ல, ஒருத்தங்க பேசுறாங்க, அந்த பேச்சை கூர்ந்து அவர்களோட கவனித்து அந்த சொற்றொடர்களின் பொருட்களை மனதிற்குள் புரிந்து கொண்டு அப்படியே அதை சிந்தனையாக மாற்றுகின்ற இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எஜுகேஷன், கல்வி. இதைத்தான் வேகமாக பார்க்கின்ற காட்சிகளில் கேட்ஜெட்ஸ் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு இருக்கு. நிதானமாக ஒன்றை வாசித்து புரிந்து கொண்டு நிதானமாக அதை அந்த சிந்தனையாக அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த பயிற்சி வாசிப்பு மூலமாகவும் கேட்கும் மூலமாகவும் கிடைக்கும். புரியாத மாதிரி இருக்கும், காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சொற்கள், வாக்கியங்கள். நின்று அதை புரிந்து கொள்கிறாய்ன்னு வச்சுக்கோ. ஏன் லைஃப்பில் யார் எது பேசினாலும் உனக்கு புரியும். எதுலேயுமே பிளைண்ட் ஸ்பாட் எடுக்க மாட்டேன். உனக்கு எதுவுமே பிளைண்ட் ஸ்பாட்டில் மறைஞ்சு நின்று அச்சோன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கீழே போட மாட்டேன். ஐயோன்னு போய் யாருக்கு மேலேயாவது மோதிக்க மாட்டேன். எங்கேயோ டேங்கர் லாரி உடஞ்சி விழுந்துட்டுருக்கு, டீசல் வழிஞ்சிட்ருக்கு, போய் அந்த டீசலை உன் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் பிடிக்க மாட்டேன். எங்கோ ஒரு விழிப்புணர்வு உன்னை வரும் என்று சொன்னால் இந்த நிதானம். அதனால்தான் கல்வி. சீன நாடு இன்னைக்கு ரொம்ப முன்னேறிக்கிட்டே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய புரிதல், ஷார்ப்னஸ். வெரி ஷார்ப், தே ஆர் வெரி ஷார்ப். நான் சரி, இங்கே பறந்துட்டு இருக்குல்ல, அது என்னது? இப்படி சொல்கிறோம்ல, சிட்டுக்குருவியே வச்சுக்கோ. ஏன் சுமாராக தான் வரைஞ்சிருக்காங்க. சிட்டுக்குருவினே வச்சுக்கோ, கார்ட்டூன், அதனால் ஒத்துக்கலாம். சிட்டுக்குருவினே வச்சுக்கோ. நாம் எல்லாம் இதை என்ன சொன்னோம்? சீன குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் இது சிட்டுக்குருவியின் படம்னு அது சொல்லும். இது சிட்டுக்குருவி இல்லை. சிட்டுக்குருவி என்பதற்கும் சிட்டுக்குருவியின் படம் என்று சொல்லுவதற்குமான வித்தியாசம்தான் கல்வி. அந்த புரிதலை கையில் எடுத்துக்கொள். ஒவ்வொரு இறகாக சேர்த்துக்கொள், சிறகு வரும். நான் என்ன எதிர்பார்க்கிறேன் மாணவ கண்மணிகளிடத்தில்? நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால், ஸ்டே ஸ்பெசிஃபிக், ஸ்டே அலர்ட், பி அவேர். இந்த ஸ்டே அலர்ட், பி அவேர், இதில் தான் மிஸ் ஆகுது. இறகுகள் மிஸ் ஆகிற இடம் அது. இந்த ஷார்ப்னஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பாரு, I know less but I understand more. நான் தெரிந்து வைத்திருப்பது கொஞ்சம்தான், ஆனால் எனக்கு நிறைய புரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாணக்கியனுடைய அந்த சொல். ஒரு சொல்ல நான் எப்பவுமே அந்த தர்க்க சாஸ்திரத்தை படித்ததுலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மறக்கவே மாட்டேன். முன்கூற்றை பின்கூற்று வெல்லும். 2 இட்லி சாப்பிட்டு போ, வேணாம். ஏன்? பசிக்கலை. டைம் 8, 10 மணிக்கு இட்லி எங்க? பசிக்குது. பசிக்கலைன்னு சொன்ன முன்கூற்றை பின்கூற்று வெல்லும். இப்போ நீ என்ன சொல்றியோ அதுதான் மேட்டர். இப்போ நீ என்ன மனசில் நினச்சிருக்கியோ அதுதான். இப்படி சொன்ன சாணக்கியன் கல்வி கற்க செல்லும் பொழுது சாணக்கியனுடைய கைரேகையை பார்த்து, உன்னிடத்தில் கைரேகை இல்லை, கல்வி கற்பதற்கான கைரேகை இல்லை, அதனால் உனக்கு நான் பாடம் சொல்லித்தர முடியாது என்று அவருடைய குருநாதர் அவருக்கு கல்வி கற்க மறுக்கிறார், கற்பிக்க மறுக்கிறார். இந்த சின்ன பையன் சாணக்கியன் என்ன பண்ணார் தெரியுமா? தன் இடுப்பில் வைத்திருந்த குருவாளை கையில் எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் காட்டும் பொழுது, எங்கே இருக்கணும் சார் அந்த
ரேகை எங்கே இருக்கும்? இப்படி இருக்கும்னு அவர் எங்கேயோ காட்டுறார். உடனே தன் குருவாளை எடுத்து அங்கே வெட்டி விட்டு, இப்பொழுது இருக்கிறதா ரேகை, நான் படிக்கலாமா என்று கேட்டவர் சாணக்கியர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குதானே? எங்கே அறிவு இருக்கிறதோ என் பிள்ளைகளை தேடி சென்று பறவைகள் போல எங்கே இறை கிடைக்குமோ, எங்கே உங்களுடைய தலைமுறை விருத்தியாகுமோ தேடி சென்று விடுங்கள். அதற்கு இறகுகள் தேவையில்லையா? அதற்கு சிறகுகள் தேவையில்லையா? அதைத்தான் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஏன் பர்த்டே கொண்டாடுறோம்? ஏன் பர்த்டே கொண்டாடுறோம்? வயசு எல்லாம் சொல்லிட்ட, ஆனால் புரியலையே எனக்கு. நம்ம ஆயுள் குறையக்கூடாதுன்ட்டு பர்த்டே. பெரியவங்கெல்லாம் கவனிச்சுக்கோங்க, எப்படி த்ரெட்டன் பாருங்க. எங்கள் அம்மாலாம் என் பர்த்டே கொண்டாடினதே கிடையாது. பர்த்டே ஏன் கொண்டாட தெரியுமா? இன்னைக்கு சொல்லி போகிறேன். ஆங்கிலேயன் அதை கரெக்டாக செய்கிறான். ஒரு தீபத்தை ஏற்றிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னு அமைச்சிடுறான், ஊதிடுறான், முடிச்சுக்கிறான். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் நீ 16 வயது அப்படின்னு சொல்லிட்டு தீபத்தை ஏற்றி அதை ஊதுனா 15 வருஷம் உயிரோடு இருந்திருக்கங்கிறத கொண்டாடுற. ஏன்னா உன் அளவில் யாரோ இந்த உலகத்தில் அவ்வளோ சீக்கிரமாக 15 வயசெல்லாம் கடந்துட முடியாது. நேற்று ராத்திரி இருந்த 5 லட்சம் பேர் இன்றைக்கி காலையில் இல்லை. வயது வித்தியாசம் இல்லாமல் இல்லை, நீயும் நானும் இருக்கிறோம். அதை கொண்டாடுறது தான். எல்லாவற்றுக்குமான விளக்கங்களை அடிப்படையில் புரிந்துகொள், வித்தியாசமாக புரிஞ்சிக்கோ, அதனுடைய பின்பக்கத்திற்கு போய் புரிஞ்சிக்கோ. இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, ஐ எம் ஒன்லி 20, அந்த தன் வயதினுடைய குறைவை தமிழ் மரபு என்ன தெரியுமா? மூத்தோர்களை கொண்டாடுகின்ற மரபு தான் தமிழ் மரபே தவிர இளையவர்கள் மூத்தோரை பார்த்து கற்றுக்கொள்ளுகின்ற மரபு, மூத்தோர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற மரபு தமிழ் மரபு. இளைஞர்களை போற்றுவோம், ஆனால் மரியாதை கொடுப்பது என்பது மூத்தோர்களுக்கு கொடுப்போம். கல்வியாளர்களுக்கு மூத்தோர்களை விட கூடுதலாக மரியாதை கொடுப்போம். இதுதான் தமிழ் மரபு. உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் தலையில் இந்த பேய் ஏறி இருந்ததுன்னா, நான் சின்ன பொண்ணு, ஐ எம் ஸோ யங், ஐ எம் அ கேர்ள், அதெல்லாம் அந்த அந்த ஓடெல்லாம் உடச்சிரு. வந்துட்டல, 10th பாஸ் பண்ணிட்டல, 2 வருஷம் பொறுத்துக்கோ. அடுத்த எலெக்ஷனில் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி ஓட்டு போடலாம். சரியா? நீ அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிற. இந்தியாவை, இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்று சொல்லக்கூடிய அந்த தகுதிப்பாட்டை அவர்களுக்கு தருவதற்கு நீ கையெழுத்து போடலாம் என்கின்ற அளவிற்கு வயதை நெருங்கி கொண்டிருக்கிறாய். கவனம். அதேபோல் மற்றவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், எந்த ஜெனரேஷனையும் யாரும் சாதாரணமாக நினைக்காதீர்கள். அவரவர்களுக்கு உரிய மரியாதையை அவரவர்களுக்கு கொடுங்கள். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த இறகை உங்களுக்கு நான் தருகிறேன் என்றால், ஒரு காலகட்டம் இருந்தது, 3வது ஆண்டு படிக்கிற மாணவி என்னிடத்தில் பேசிவிட மாட்டாரா என்று அவர் வாசலில் நான் தவம் கிடந்திருக்கிறேன். நான் 1வது ஆண்டு படிக்கின்ற பொழுது, ஏய் போ என்ன எட்டி பார்க்குற அப்படின்னு திட்டுவாங்க அவங்கெல்லாம். இன்றைக்கி காலேஜில் ஃபைனல் இயர் வந்து ஃபஸ்ட் இயர் கிட்ட நிற்கிது, என்னை சேர்த்துக்கோங்களேன். அது சொல்லுது, அக்காங்களுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. இங்கே ஜெனரேஷன் தள்ளிட்டே வருதுங்க. அது எவ்வளோ அபாயம் தெரியுமா? எவ்வளோ பேர் அபாயம் தெரியுமா? அது எல்லா வயதினரும் சேர்ந்து தமிழ் மரபை காக்க வேண்டியது நம்முடைய கடமை. தமிழ் பண்பாட்டை காக்க வேண்டியது நம் கடமை. உன்னுடைய ஜெனரேஷனுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை எப்பவுமே கேட்காத. Turn your age, turn your generation as your social responsibility.
சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த இளமையான வயதை பயன்படுத்த. அப்போதான் இந்த வயதில் நீ சில பிழைகளை செய்ய மாட்டாய். நான் ஜெனரேஷன் எக்ஸ், எனக்கு அப்புறமா ஜெனரேஷன் ஒய், அது மில்லேனியன்ஸ். அதுக்கு அப்புறமா இருக்கிற ஜெனரேஷன் ஜெட். 2009 வரைக்கும் ஜெனரேஷன் ஜெட். 2010 வந்துட்டேன், நான் பிறந்துட்டேன்னா நீ ஜெனரேஷன் ஜெட் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் ஆரம்பிக்கிறது ஜெனரேஷன் ஆல்ஃபா. நீ ஒன்றும் ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சிடாத. 2025 ஜனவரியில் பிறந்துருச்சு ஜெனரேஷன் பீட்டா. ஒவ்வொரு ஜெனரேஷன் ஒவ்வொன்று நான் தான் குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜெனரேஷன் கிரேட்டஸ்ட் 1901 1927. சைலண்ட் ஜெனரேஷன் சைலண்ட் 1928 1945. பேபி பூமர்ஸ், பூமர் அங்கிள்னு சொல்வீங்களா, அவங்க 1946 to 1964 பேபி பூமர்ஸ். ஜெனரேஷன் எக்ஸ் 1965 to 1980. மில்லியனல் 1981 to 1996. ஜெனரேஷன் ஜெட், ஜென்சி சொல்கிறோம்ல, அது 1997 to 2009. ஜெனரேஷன் ஆல்ஃபா 2010 to 2024. ஜெனரேஷன் பீட்டா 2025 to 2039. ஜெனரேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த ஜெனரேஷன் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் காலத்தை வெல்லக்கூடிய, காலத்தை அறியக்கூடிய பொறுப்புகளுடன் இந்த சிறிய வயதிலேயே உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை பொழுதுபோக்கிலிருந்து அப்புறப்படுத்தி புத்தகங்களை கையில் எடுத்துக்கொள்ளும். காலையில் ஒரு நியூஸ் படித்தேன், ஆச்சரியமான நியூஸ். ஜப்பானில் அவன்தான் அந்த நோக்கியான்னு ஒரு ஃபோனை கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையை நாசமாக்கணும். அங்கே ஜப்பானில் போனால் சார், ஒருத்தங்க கையில் கூட மொபைல் கிடையாதுங்க. ட்ரெயினில் போகிறாங்கல்ல, அவங்க பஸ்ஸில் போகிறாங்களா, கையில் புக்கு தான் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த புக்கை கவர் போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன புக் படிக்கிறாங்கன்னு முன்னால் இருக்கிற ஆளுக்கு சொல்கிறது இல்லை. நான் யோசித்து பார்க்குறேன், என்ன கல்ச்சர் இது? வாசிக்கிற கல்ச்சர், படிக்கிற கல்ச்சர். ஜப்பான் நாடு பாருங்க இப்படி இருக்கும். அவனிடத்தில் பார்க்கின்ற ஒற்றுமை போல் உலகத்தில் நீங்கள் வேறு எந்த இனத்திலும் ஒற்றுமையை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒன்று இன்னொன்று நம்பி இருக்கு. அவன் ஜாகிரபிக்கலாகவே ஒருத்தர் நம்பி இருக்கிறவங்க. அவங்க ஒரு ஜப்பானியன் இன்னொரு ஜப்பானியனை விட்டு கொடுக்கவே மாட்டான். நான் இப்படி யோசித்து சொல்கிறேன், குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கேட்ஜெட்ஸை பயன்படுத்துங்க, கேட்ஜெட்ஸ்க்கு பயன்பட்டு போவாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்கிறேன். இதோ இந்த லைப்ரரியில் எல்லாமே சயின்டிஃபிக் தான், எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கு. எவ்ரிதிங் இஸ் உங்களுடைய அந்த தொழில்நுட்பத்துக்குள்ளே வந்துடும். டெக்னாலஜியில் எல்லாமே வருது. டெக்னாலஜிக்கும் மேற்கத்திய கலாச்சாரத்திற்கும் தொடர்பே கிடையாது. இரண்டையும் நாம் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. டெக்னாலஜியை பயன்படுத்துங்க, நீங்கள் டெக்னாலஜிக்கு பயன்பட்டு போகாதீங்க. 1000 AI வந்தாலும் யூ ஆர் ஆர்ஐ, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் ரியல் இன்டெலிஜென்ஸ். ரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது புக்ஸ் படிக்கிறல்ல. எனக்கு ஏஐ இப்போல்லாம் என்னை மீறி போய்கிட்டு இருக்கு. உங்களையும் மீறி தான். நான் என்னை என்று சொல்வது நான் பர்சனலாக சொல்கிறேன். இந்த வாழ்க்கையில் நான்
விழிப்புணர்வோடு இருந்து என் வாழ்க்கை முழுமையாக நான் வாழ வேண்டும் என்றால் சில பல விஷயங்களை அடிப்படையில் நான் புரிந்து கொள்வது. உடலை, அறிவை, உலகை. BMW. அதே தான் அவ பிடிச்சிட்டா. ரொம்ப ரொம்ப நெருக்கமாக உணர்றேன். அதனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் பிள்ளைகளுக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கும் தான் இவர்களை அட்ரஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப ஆசை குழந்தைகளை எனக்கு. நான் ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் வளர்ந்தவள். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வானம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் விரித்து பார்த்தா சிட்டுக்குருவி ரொம்ப விரித்து உயர்ந்த போது தான் புரிந்து கொண்டேன், நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி. இனிமேல் புறா சிட்டுக்குருவிலாம் கிடையாது. என்ன போடணும்? அப்படி போடுங்க.